இன்றைய வீடியோவில் நாம் அடிக்ஷன், அதாவது அடிமைப்படுத்தும் இந்த பழக்கங்களை பற்றி நாம் இன்று பேச போகிறோம். ஹலோ எவ்ரிவான், என்னுடைய பெயர் சேவியர் தேவதாஸ். நான் மரியா ஆசியானா என்ற ஒரு இல்லத்தில் இருக்கின்றேன். என்னோடு 15 இளைஞர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் போதையில் சாராயம், சரஸ், காஞ்சாம், ஹெரோயின், மேத், இன்ஜெக்ஷன், இப்படி பல்வேறு போதைகளில் அடிமைப்பட்டவர்கள். they were all addict. ஆனால் இங்கே வந்து 4 மாதமாக ஒன்றாக சேர்ந்து ஒரு குடும்பமாக இருந்து அவர்கள் அனைவரும் சிகிச்சை பெற்று நல்ல மாதிரி குணமடைந்து வருகின்றார்கள். மக்களே, அவர்களுடைய ஆசை என்ன என்றால், இப்படிப்பட்ட நல்ல ஒரு செஷன்களை மற்ற இளைஞர்களுக்கும் நாம் ஷேர் பண்ண வேண்டும். அவர்கள் எங்களை போல் ஆகக்கூடாது, அப்படியே இருந்தாலும் அதிலிருந்து சீக்கிரம் வெளியே வர வேண்டும் என்பதுதான் அவர்களுக்குள்ள ஆசை. அதுடன் மக்களே, எனக்கு அவ்வளவாக தமிழ் தெரியாது. நான் பிறந்து வளர்ந்தது மும்பையில். ஆனாலும் நம்முடைய தமிழ் இளைஞர்கள் இப்படிப்பட்ட ஒரு பெரிய நோயிலிருந்து சிக்கக்கூடாது, சிக்கினாலும் சீக்கிரம் வெளியே வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு ஆசை. அதனால் என்னுடைய தமிழில் எந்த பிழைகளும் இருந்தால் அவைகளை மன்னிக்கவும். அத்துடன் எங்களுடைய லைவ் கிளாஸ், எங்களுடைய வகுப்பில் நீங்கள் வந்து இதில் பங்கெடுக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களை வரவேற்கின்றோம். அத்துடன் இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹலோ எவ்ரிவான், எப்படி இருக்கீங்க? சரி, இன்னைக்குள்ள கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்பவும் நம்முடைய சொசைட்டில அடிக்ஷனை பற்றி பேசுறோம் அப்படின்னு சொன்னா உடனே அவங்க என்ன சொல்றாங்க? சாராயம், சரஸ், காஞ்சா, அப்படி மற்ற போதைப் பொருட்கள், அதுதான் அடிக்ஷனுக்கு கொண்டு போறது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்ல, இதோட பெரிய மொபைல் அடிஷனல். மொபைல் அடிக்ஷன் சரிதான். மொபைல் அடிக்ஷன் பற்றி ஒன்றும் பேச வேண்டிய அவசியமே கிடையாது, இல்லையா? ஒரு சின்ன குழந்தையில இருந்து பெரிய ஆட்கள், பெரியவர்கள் வர மொபைல் மொபைல் மொபைல், முழு நாளும் அதை ஸ்க்ரோலிங், வாட்சிங், சர்ச்சிங், அது எத்தனை மணி நேரம் அதுல வேஸ்ட் பண்றாங்க. காலப்போக்கில் அது நம்மை அடிமைப்படுத்துகின்றது, இல்லையா? அது ஒரு டைப்பான ஒரு அடிக்ஷன். வேற என்னது? கேம் அடிக்ஷன். கேம் அடிக்ஷன், வீடியோ கேம்ஸ். இளைஞர்கள், குழந்தைகளை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. அது முழு நாள் எத்தனை மணி நேரம் தான் வீடியோ கேம்ஸ், கம்ப்யூட்டர் கேம்ஸ், அதெல்லாம் நிறைய இருக்காங்க, இல்லையா? வேற என்ன அடிக்ஷன் இருக்கு? சாப்பிடுறது ஒரு அடிக்ஷன். சாப்பிடுறது ஒரு அடிக்ஷன். ஆமாப்பா, அது ஒரு அடிக்ஷன் தான். சாப்பாடு ரொம்ப நல்லது, சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். ஆனா பார்த்திருக்கீங்களா நீங்க, சில இடங்கள்ல சிலர் வந்து சாப்பாடை பார்த்த உடனே அது மேல சொல்லிடுவாங்க. அது முடியறது வரை உட்கார்ந்து சாப்பிடணும், எது கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு எப்படி மனசுல ஒண்ணு வரும், இவங்க உயிரோடு இருக்கிறதுக்காக சாப்பிடுறாங்களா இல்ல சாப்பிடுறதுக்காக உயிரோடு இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, இல்லையா? தட் இஸ் ஆல்சோ an addiction. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு உடம்புக்காக அவங்க சாப்பிடுறது இல்லை, அது ஒரு அடிக்ஷனாக ஆயிடுச்சு அப்படின்னு சாப்பிடுறாங்க, இல்லையா? தட் ஆல்சோ இஸ் an addiction. வேற ஏதாவது அடிக்ஷன் இருக்கா? இதோட சீரியல் மீடியா, இது ஒரு பெரிய அடிஷனல். சீரியல் அப்படின்னா டிவி சீரியல்ஸ். டிவி சீரியல் என்ன ஆகுது? கரெக்ட் தான். இப்பதான் நிறைய பேர் டிவி அவ்வளவு பார்க்க மாட்டோம். இருந்தாலும் பெரியவங்க நிறைய பேர், சின்ன பசங்க எல்லாம் அவங்களுக்குள்ள ப்ரோக்ராம் இருக்கும், கிட்ஸ் ப்ரோக்ராம் இல்லது பெரியவங்களுக்குள்ளது சீரியல். அதை பார்த்து 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 அந்த நேரத்துல அவங்களுக்கு தொடவே முடியாது, அது பார்த்துதான் ஆகணும். அது ஒரு டைப் ஆஃப் ஒரு அடிக்ஷன் தானே? சரி, வேற? மொபைல் கேம், ஆன்லைன் கேம் ஃபாதர். ஆன்லைன் கேம், ஷாப்பிங். ஷாப்பிங் எப்படி? ஷாப்பிங் நம்ம டைம்ல ஒரு டைம் கொஞ்சம் பணம் எடுத்துட்டு நம்ம வெளியே போவோம், கடை கடையாட்டு போவோம், அப்புறமா ஏதாவது வாங்கிட்டு வருவோம்.
இன்னைக்கு ஒரு மொபைல் எடுக்கிறாங்க, அதுல டக்கு டக்குன்ட்டு அதில் அடிச்சிட்டாங்கன்னா அங்க உட்கார்ந்துட்டு எது வேணுமோ அது எல்லாம் கொண்டு வந்துருவாங்க இல்லையா? டிஷர்ட் வேணும், பேண்ட் வேணும், லேப்டாப் வேணும், வேற எது எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் எல்லாம் ஆன்லைன்ல வந்துடும். கரெக்ட்? அதே மாதிரி மாலுக்கு போனா கூட ஒரு வண்டி தள்ளிட்டு போங்க, பார்த்தது எல்லாம் எடுத்து அதை நிறைச்சிருவாங்க. அவங்களுக்கு தேவையா இல்லையா என்பதை நிறைய நேரம் பார்க்கிறது கிடையாது. அது வந்து ஷாப்பிங் பண்ணி ஒரு அடிக்ஷனாக ஆக முடியும் இல்லையா? பார்த்தீங்களா, நம்ம அடிக்ஷனை பற்றி பேசும்போது பொதுவாக சாராயம், ட்ரக்ஸ் அதை பற்றி தான் நம்முடைய மைண்ட் முன்னால் வரும். ஆனால் இப்போ பார்க்குறோம் எத்தனையோ பல்வேறு அடிக்ஷன்கள் இருக்கின்றது. டிவி அடிக்ஷன், மொபைல் அடிக்ஷன், வீடியோ கேம் அடிக்ஷன், ஈட்டிங் அடிக்ஷன், ஷாப்பிங் அடிக்ஷன். அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாருமே வேறு வேறு விதத்தில் ஒரு அடிக்டாக தான் இருக்கோம். அதனால் இந்த விஷயத்தில் நாம் ஒருவரை ஒருவர் சப்போர்ட் பண்ணி இதிலிருந்து வெளிவருவதற்காக நாம் முயற்சி பண்ணுவோம். மக்களே, இந்த வீடியோவில் இதுவரையில் நீங்கள் இணைந்திருந்ததற்காக மிக 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 நன்றி. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுவீர்கள், ஷேர் பண்ணுவீர்கள். நம்முடைய இளைஞர்கள் ஒவ்வொருவருடைய கையிலும் இது இருக்க வேண்டும். ஏனென்றால் வரும் காலத்தில் நாங்கள் நிறைய வீடியோக்கள் அடிக்ஷன் என்ற சப்ஜெக்டிலே போட போகிறோம். அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கும் வரை பரிபூர்ண சாந்தியும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக.